அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்றாங்களே, அது யார் சொன்னது? மாணிக்கவாசகர் சொல்றாரு. தென்னாடுடைய சிவன். அது என்ன தென்னாடுடைய சிவன், வடநாடுடைய சிவன்? சிவம் உலகத்துக்கு ஒண்ணு தானே. தென்னாட்டுக்கு வந்து சிவன். அதுவே தப்புதாம்மா, தப்புதான். அது என்ன தென்னாடு வடநாடு? என்ன சொல்றாரு? தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் அடியேன் போற்றின்றார். அப்போ அதுக்கு என்ன தென்னாடு ஒரு பக்கம் ஒரு கடவுள், வடநாட்டுக்கு ஒரு கடவுளா? எல்லாத்துக்கும் ஒரே கடவுள். அப்போ உலகத்துக்கு கடவுள்ன்றது ஒரே பொருள், அதுதான் பேரொளி சிவம்ன்றது. சிவம்னா அது ஒரு உருவமே கிடையாது, ஒளியும் ஓசையும் கலந்ததான் சிவம். சிவன்றது ஒரு உருவம் பட்சது, அது எங்க வீட்டுக்கு சொந்தம் உங்க வீட்டுக்கு சொந்தம்லாம் கிடையாது. இந்து மதம் அப்படின்னா என்னன்னா, முஸ்லீமாக இருந்தாலும் நிலாவை போட்டு தான் கும்பிட்டாகணும். இயேசுநாதரா ராத்திரியில் 12 மணிக்கு நிலாவை தான் கும்பிட்டாரு. இந்து மதம்னாலும் நிலவு தான், இந்துன்னா நிலவுன்னு அர்த்தம். ஏன் எல்லா மதமும் நிலவை கொண்டாடிச்சு அப்படின்னா, சூரியன் நேரடியாக இந்த பூமிக்கு தான் வந்ததுன்னு சொன்னால் நிலவு இல்லாமல் ஒரு உயிரினம் கூட வாழாது, பூமியை நிற்காது, சுக்கு நூறாக வச்சிடும். அப்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தை இந்த சந்திரன் வாங்கி உயிரினங்கள் வாழறதுக்கு உதவி செய்யுது. அதனால் அதுக்கு பேர் இந்து. சந்திரனுக்கு பேர் நான் இந்து தானே, நிலா இந்து, பல பேருக்கு அதுக்கு. அப்போது அந்த இந்து தான் நம்ம உயிரினங்களை காப்பாற்றுதுன்றதுக்காக இந்து மதம்னு வச்சோம். ஏன்னா முஸ்லீம் மதம்ன்றது பின்னாடி வந்தது, கிறிஸ்துவ மதம்ன்றது பின்னாடி வந்தது. இந்து மதம்ன்றது காலம் சொல்ல முடியாது. அப்போவே இதை கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா? அதனால் இந்த மதங்கள்ன்றது வேறு வேறு, ஆனால் மனிதன் ஒருத்தன் தானே. அப்போ மனிதனுக்கு கடவுள் ஒன்றா தானே இருக்கணும். அவன் ஜாதிக்கு ஒரு கடவுள் எங்கேருந்து வந்ததா? கம்பெனியாக நடத்துது கடவுள், நீ ஒரு ஜாதிக்கு போ, நான் ஒரு ஜாதிக்கு போ, நீ ஒரு ஜாதிக்கு போன்னிட்ட. அது அறியாமையில் மத போதனையில் பேசுறது, அது கடவுள் போதனை கிடையாது. கடவுள் போதனைனா இறைவன் ஒன்று தான், இறைவனுக்கு ஜாதி மதம் கிடையாது. இறைவன் எந்த ஜாதி? முஸ்லீமு, இந்து, அப்புறம் கிறிஸ்துவன், இதெல்லாம் மதம் தானே. இத்தனை. அப்போ இதில் எந்த மதத்துக்காரு கடவுள்? எந்த மதத்துக்காரு கடவுள்? இப்போ உன்னுடைய மூச்சு ஓடுது, அது எந்த மதம்? உன் உடல் இந்து மதத்தில் பிறந்த, நீ உடலை சொல்கிற இந்துன்ட்டு. ஒருத்தர் முஸ்லீம் மதத்தில் பிறந்தார், அவர் உடல் தான் முஸ்லீமு, ஆனால் மூச்சு எல்லாத்துக்கும். அப்போ பொதுவானது தானே. அதுக்கு பேர் இருக்குதா? ஜாதி இருக்குதா? மதம் இருக்குதா? இல்லை. கடவுள் அப்படி தான் ஆகிறான். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது. மனுஷனுக்கு தானடா ஜாதியை வச்சுங்கிற, மதத்தை வச்சுங்கிற. அப்புறம் என்ன அங்கே திருப்பி திருப்பி மதத்தையும் சொல்லிங்கிறீங்க. மதத்தை மறங்க, மனுஷனை நினைங்க, அமைதி கிடைக்கும், விபரீதம் நடக்காது, அன்பு பரிமாறுங்க, அதுதான் தெய்வ வழிபாடு. எனக்கு ஒரு மகளும் இருக்கா, ஒரு மகன் ஒரு மகளும் இருக்கா. இப்போ அவ 10வது படிச்சுட்டு இருக்கா. பையன் வந்து 10வது படிச்சு 11வது போனதுக்கு அப்புறமா தான் குழந்தை தவறிட்டான், ஒரு சின்ன விபத்துனால தவறிட்டான். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சில டைம்ல நினைச்சேன், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு குழந்தை, அது நான் ஐயா சொல்ற மாதிரி தாய் தகப்பனை வந்து ஒரு குழந்தை மதிக்குதுன்னா அது பிறவிலேயே முன் பிறவிலேயே இருந்தால் மட்டும்தான் அடுத்த பிறவிக்கு வந்து அந்த மாதிரியான குழந்தைங்க கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து சிவன் ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐயா. அது எதனாலன்றது எனக்கு தெரியல. பயம்தான். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மன் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெருமாள் கோயிலுக்கும் போவாங்க. ஆனால் இந்த சிவன் கோயில் பார்க்க மாட்டோம், ஒருத்தர் கூட போக மாட்டான். சிவன் கோயிலுக்கு போனோன்னா அவர் சுத்தமான சக்திவானவர், சுத்தமானவர், கண்டிப்பாக குளிச்சே ஆகணும், கவுச்சி சாப்பிட்டா அங்கே போகவே கூடாது அப்படின்னு பயம் இருந்தது. பயம். இன்னைக்கு அந்த பயத்தெல்லாம் எல்லாரும் எடுத்துட்டாங்க. அப்போ இறைவன் சிவம்னா சுத்தமான பொருள். நீ அதை வணங்கக்கூடிய தகுதி நமக்கு எப்போ வருதோ அப்போ அந்த வடிவத்தை வச்சு நீ வணங்கலாம். எப்படி ஒன்றா வாழலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய சூழ்நிலை நாம் எல்லாருக்கும் கூட வரும். விதிவசம் இப்படி தான் வாழணும். ஒழுக்கமாக இருந்துட்டு இல்லை கரெக்டாக நான் இருப்பேன்னு போனால், செவுறு வரும்போது நான் நேராக தான் போவேன், எங்கேயும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, நேராக வழி இருந்தால் போயிடலாம். எதிரில் போகிற வழியில் செவுறு இருந்தால் இல்லை நேராக தான் போகணும், முட்டிக்க முடியுமா? கொஞ்சம் வளைஞ்சு தான் ஆகணும். அப்போ குடும்பம்னு ஒன்று நடத்தும்போது சில விஷயங்களை தெரிஞ்சே வளைஞ்சி நெளிஞ்சு போவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கே அந்த வடிவத்தை வணங்க வேண்டிய வேலை இல்லை. ஆனால் இந்த கட்டாயம் எனக்கு எதுவும் இல்லைப்பா, நான் சுத்தமாக இருக்கிறேன்,
நான் நினச்ச மாதிரி இருக்கிறேன்னு யாரால் இருக்க முடியுதோ அவங்க எல்லாரும் சிவனை வச்சு வழிபடலாம். இதெல்லாம் மனம் வேதளிக்கும். ஏன்னு சொன்னால் இப்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, சிவன் இருக்கிறது ஒரே ஒரு பரம்பொருள். அவன் தான் அம்மனாக இருக்கிறான், பெருமாளாக இருக்கிறான், அவன் தான் எல்லாமும் இருக்கிறான். அவன் தான் எல்லாமா இருக்கிறான்னா யாரை வச்சு வணங்கினாலும் தப்பு இல்லைன்னா இவனை வச்சு வணங்கினா மட்டும் எங்கேயா தப்பு வரப்போகுது. அப்போ நான் துணிஞ்சிட்டேன், எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ நாளையிலேருந்து சிவபெருமானோட வடத்தை வாங்கி அவர் தவக்கோலத்தில் இருக்கிற மாதிரியே வச்சு பிரேம் போட்டு வச்சு வணங்குறான். எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் சொந்த பந்தன் கூட இருக்குதுல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டில் சாப்பாடு சரியாக வேவலனா கூட பார்த்தியா சொன்னா நீ கேட்க மாட்ற, அன்னைக்கு சிவபெருமானை வச்சதுலேருந்து சோறு கூட சரியாக வேக மாட்டேங்குது. ஆகையினால வீட்டில் எது நடந்தாலும் ஒரு வேளை உடம்பு சரியில்லாத போனால் கூட நீலாம் சொன்னால் கேட்க மாட்டே, பட்டா தான் திருந்துவேன். இந்த படத்தெல்லாம் எடுத்துன்னு போய் சிவன் கோயிலே வச்சிரு. அவன் இல்லாத இடம் உலகத்தில் நீ எந்த கோயில் எடுத்துன்னு போய் வைப்ப? ஆனால் எனக்கு முதல்ல அது புரியல ஐயா. இப்போ எனக்கு அது தெளிவாக புரிஞ்சிடுச்சு. ஓம் நமச்சிவாயா, அவ்வளோதான் என்னுடைய மந்திரமே அதுதான். சிவாய நம, சிவாய நமக, ஓம் நமச்சிவாயா. அப்போது எங்கள் தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து விநாயகர் கும்பிடுறாரு, முருகர் கும்பிடுறாரு, ஆனால் சிவனை மட்டும் கும்பிடல. அப்போ என் மகன் கேட்குறான், அப்பா இல்லாத புள்ள எங்கேருந்து வந்தாரு, உன் தம்பி வந்து இப்படி கும்பிடுறாரே அப்படின்னு என் மகன் கேட்குறான். எப்போ 14 வயசுல கேட்டான். அப்பா இல்லாத பிள்ளைங்க எங்கேருந்து வந்தாங்க, பிள்ளைய மட்டும் உன் தம்பி கும்பிடுறாரு. எனக்கு அப்போ செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. ஐயோ நம்ம குழந்தை இப்படி கேட்குறானே. அதுவே இன்னொன்று கேள்வியும் கேட்டான். வீட்டில் நம்ம விநாயகர் சிலை வச்சிருக்கோம். அப்போ உத்திராட்ச மாலை, உத்திராட்ச இது இருக்கும் இல்லையா, அந்த மாலையை வந்து எங்கள் கணவர் வந்து விநாயகருக்கு போட்டார். அப்போ போட சொல்ல நான் சொன்னேன், அப்போ நம்மளுக்கு அறிவு இல்லை. அப்போ நான் சொன்னேன், எப்போ உத்திராட்ச மாலை எடுத்துமே விநாயகருக்கு போடுற அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ என் மகன் சொல்கிறான், அப்பா மாலையை பிள்ளைக்கு போடக்கூடாதா? அப்போ அந்த மாதிரியான குழந்தை தெளிவு எதுக்கு இல்லை? அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடாதா? அதுதான் என்னுடைய கொஸ்டினாவே இருக்குது ஒரு வாட்டியுமே. இப்போ என் மகன் இல்லை, நான் இந்த பாதைக்கு நான் வந்திருக்கேன், அது என்னுடைய இதுக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரியான குழந்தை ஏன் பூமியில் இல்லை? இருந்திருந்தா அவனால் நிறைய பேர் பயன்பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம் டைமில் ஸ்கூலுக்கு போக சொல்ல என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்காத போக மாட்டான். என் காலில் விழுந்து நான் சொல்லுவேன், நீ படிச்சிருந்தீனா நீ நல்ல மார்க் எடுக்க போகிற, ஏன் காலில் எழுதுக்கு விழுற, உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு போப்பான்னுவேன். நான் கும்பிட மாட்டேன்னுவான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, உள்ளே போய் சாமி. அவர் என் கண்ணுக்கு தெரியல, நீ என் கண்ணுக்கு தெரியற. எனக்கு எதுக்கு அந்த மாதிரியான ஒரு குழந்தைய கொடுக்கணும்? எதுக்கு அந்த மாதிரி எனக்கு பாதியில் என் குழந்தைய எடுக்கணும்? எனக்கு ரொம்ப நான் வெளியே வர திருப்பி நான் உள்ளே போயிடுறேன். ஐயா வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் வெளியே வரேன். என் குழந்தை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். அவனுடைய சுத்தமான ஆன்மா பூமிக்கு வந்தது. நிறைய பேர் அதில் பயன்பெற்றிருக்காங்க. நானும் வந்து ஒரு இது பண்ணிருக்கேன். என் குழந்தை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசை தேத்திக்கிறேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெளியே வர முடியல. கண்டிப்பாக இது வந்து சாதாரண இழப்பு இல்லைம்மா. இப்போ இந்த குழந்தை நல்ல குழந்தை, நல்ல புத்தி உள்ள குழந்தை. ஆமாம். அப்போ அந்த குழந்தை போனதுனால உங்கள் மனசு தாங்கலை. இதே அந்த 14 வயசில் அந்த குழந்தை தப்பாக பண்ணுறான். நம்ம சொன்னாலும் கேட்கல, அவனுக்கும் சுய புத்தி இல்லை. எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றமோ அதெல்லாம் பண்ணுறான். இப்போ அதே குழந்தை செத்து போச்சு. இப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களா? இல்லை, தப்பு பண்ணால் நம்ம வந்து கோவப்படும். சரி, இது இப்போவே இப்படி இருக்குது, நாளைக்கு இன்னும் வளர்ந்துருந்தா என்ன இருக்குமோ அந்த பயம் இருக்கும். ஆமாம். அப்போ இந்த மரணத்தை கூட இந்த பயம் என்ன பண்ணால், சரி இது போனதெல்லாம் கரெக்டு தான் போடுது அப்படின்னு தோணி நம்மளே சமாதானம் பண்ணிப்போம். ஆனால் ஒரு நல்ல குழந்தை போகும்போது என்ன ஆகும்னா, இதுதான் விதி, இதுதான் கர்மா. இப்படி ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தை காலன்கிட்ட நம்ம பலி கொடுக்கும்போது இதை நினச்சி வாடணும், வேதனையில் வாடணுன்றது விதி. அதை இந்த ஆன்மா அனுபவித்து முடித்தா மட்டும்தான் இதுலேருந்து நமக்கு அடுத்த நிலைக்கு போகும். இது விதிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த குழந்தை தப்பு தண்டவை பண்ணிதுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மறந்துடும். நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா படிக்க வச்சேங்க, அவன் நல்ல குழந்தை, 4 பேருக்கு உதவி பண்ணுவான், காலேஜெலாம் முடிச்சுட்டான், வேலைக்கு போகிற நேரத்தில் அவன் இறந்துட்டான், இவன் வந்து வளர்ந்து இந்த குடும்பத்தை நிலைநிறுத்துவான்னு பார்க்கும்போது இந்த குழந்தைய இறைவன் எடுத்து போயிட்டானே.
இது சரியா, இந்த வேதனையை என்னால் ஜீரணிக்கவே முடியல அப்படின்வாங்க. ஒரே பதில் தான். அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தனால தான் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பேசிக்கிறீங்க. அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தால் நாம மட்டும் இல்லை, இந்த குழந்தையோட உறவான எல்லாரும் இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நடந்துக்கலாமான்னு அந்த குழந்தையோட ஆன்மா நல்லபடியாக இருக்கணும் வாழ்த்துவாங்க. அன்னைக்கு பள்ளிக்கூடமே லீவ் விட்டுட்டாங்க, ஃபுல்லாக ஹோல் ஸ்கூலுமே லீவ் விட்டுட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. அதுதான் அந்த நல்ல செயலுக்கான விளைவு. அந்த ஆன்மா ஒரு நல்ல இடத்துக்கு போகுமா? அந்த குழந்தை அந்த மாதிரியான குழந்தை எனக்கு பிறந்ததை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாம் அனுபவிக்கணும், மிச்சம் மீதி இல்லாமல் மொத்தமாக அனுபவிச்சாதான் இதுலேருந்து தப்பு. அதுவுமே ஐயாவோட சொன்ன அந்த ஒரு அறிவுரையில் இப்போ பாப்பா இருக்கா, சில டைம் நினைப்பேன் இந்த மாதிரி என் குழந்தை இல்லையே, எனக்கு வேண்டாம், இந்த உயிர் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ நான் நினைப்பேன் என்ன நடந்ததோ, என் குழந்தை இறந்துட்டான், இப்போ உயிர் உள்ள பொண்ணுக்காக நான் வாழ்ந்து ஆகணும். இப்போ அதையும் நான் என் உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி எனக்கு பாவம் வரும். அதனால் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைய நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஐயா சொல்லியிருக்காரு ஒரு இதில், கடவுள் வந்து எதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்கான், ஒன்று இல்லைனாலும் ஒன்றுக்காக நம்ம வாழணுன்றதுக்காக தான் கடவுள் கொடுத்துருக்கான். அதுதான் நான் இப்போ இன்னைய வரைக்குமே ஐயாவுடைய இதில் தான் மொத்த அன்பையும் இருக்கிற குழந்தைங்க மேலே காட்டி அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்துங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? வேதனையை விட்டுடுங்க. அதே மாதிரி இன்னொன்று ஐயா, இப்போது இறந்துட்டதுக்கு அப்புறமா 3 மாதம் கழித்து கோவிலில் போய் ராவு தங்கணுன்றாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க? அது ஒன்று. ரெண்டாவது, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியலை. இப்போ ஆடி மாதம் நல்ல காரியெல்லாம் பண்ணக்கூடாதுவாங்க. சில மாதங்கள்லாம் பீட மாதம்வாங்க, மார்கழி மாதத்தில் நல்ல நாள்லாம் பண்ணக்கூடாதுவாங்க. ஏன் சாமிக்கே திருக்கல்யாணம் பண்ணுறாங்க, சாமிக்கு ஆணி மஞ்சனம் பண்ணுறாங்க. எல்லா விசேஷமும் சாமிக்கு நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கல்யாண காட்சியெல்லாம் எந்த மாதம் பண்ணக்கூடாதுனாங்களோ அந்த மாதத்துல தான் நடக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் அது நடக்கும்போது நமக்கு ஏன் பண்ணிக்கக்கூடாதுன்னா தாராளமாக பண்ணலாம். அப்போ இதை ஏன் சொன்னாங்கன்னா, எல்லா மாதமும் எல்லாமே பண்ணலான்னா சாமிக்குன்னு சில மாதங்களை பண்ணால் மட்டும்தான் அவருக்கானதை நாம் சிரத்தையாக பண்ணுவோம். அந்த மாதத்தை அவங்களுக்குன்னு ஒதுக்கலைன்னு சொன்னால் நாம் அந்த வேலையை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்து பண்ணுறோம். அப்போ இறைவனுக்கும் சில காலங்களை ஒதுக்கி வச்சுட்டு அதை முறையாக நம்ம பண்ணும்போது காலகாலமும் தொடர்ந்து அந்த வழிபாடுகள் நடந்துன்னு இருக்கு. அதை போல தான் இறந்துட்டாங்க. ஐயா சொன்னார், இறந்தவன் எல்லாம் பிறக்க போகிறான், பிறந்தவன் எல்லாம் சாவ போகிறான். இது இந்த உலகத்தோட நியதி. அப்போ இறந்துட்டாங்க, அவங்க இறந்தவங்க எல்லாரும் இன்னொரு இடத்துல பிறந்துட போகிறாங்க. இதுக்கு எதுக்கு 30 நாள் கணக்கு? எதுக்கு ஒரு நாள் கோயிலில் போய் தங்கணும்? ஏன் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னா இந்த சிந்தனையை மறந்துடக்கூடாது. ஒரு உயிர் நம்மளுடைய வயிற்றுலையோ இல்லை நமக்கு உறவாவோ வாழ்ந்து நம்ம கூடவே அந்த ஆன்மா உறவாடி இருக்குது. அந்த உறவுக்கு நீ மரியாதை கொடுத்தாகணும். அது இன்னைக்கு இல்லாமல் போகலாம். அந்த நினைவுகளை நம்ம மனசில் பதிய வச்சுட்டு போயிருக்குது. அந்த பதிய வச்ச அந்த உறவுக்கு நீ மரியாதை கொடுத்து சில காலங்கள், ஒரு குறிப்பிட்ட காலமாவது அந்த நினைவோடு உன் வாழ்க்கையை நீ நடத்தி ஆகணும். அப்படின்றதுக்காக தான் இந்த 30 நாள் வேறு எதிலுமே நீ கவனம் செலுத்தக்கூடாது. கடவுளுக்கிட்டே நீ போகாத. யார் உன் கூட உறவானானோ அவனோட சிந்தனையிலே இரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? வந்தவன் எல்லாம் போனான், அப்போ நானும் ஒரு நாள் போயிடுவேன். நானும் ஒரு நாள் போகிறதுக்குள்ள என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை இந்த உலகுக்கு பண்ணணும் அப்படின்னு அந்த சிந்தனையை வளர்க்கணுன்றதுக்காக தான் 30 நாளும் செத்தவனோட நினைவோடு இருந்தால், நினைவோடு இருக்கும்போது அந்த மனசு தவறு பண்ணுமா? அப்போ அந்த மனசு என்ன நினைக்கும்? இதுவரைக்கும் நினைக்காத அந்த நல்ல சிந்தனைகள் எல்லாம் இந்த 30 நாள் அந்த மனம் திரும்ப 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 நினைக்கும். வாழ்க்கையே இவ்வளோதானா? இந்த வாழ்க்கைக்கா இவ்வளோ போராட்டம்? அப்போ உண்மை எது? அப்போ நாம் வாழற வாழ்க்கை உண்மை இல்லையோ? பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துக்கிறோமோ? அப்போ உண்மையான வாழ்க்கை எது அப்படின்னு எல்லா தேடலும் எப்போ நடக்கும்னா இந்த கஷ்டத்தை சுமந்துன்னு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட சிந்தனைகளில் இந்த மாதிரி ஊற்றெடுக்கும். இதை தக்க வைக்கணும்னு தான் இதை பெரியவங்க சம்பிரதாயமாக பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ணுவான்? காரியம் முடித்த மறுநாள் கடா வெட்டி அந்த சிந்தனையெல்லாம் வராமல் தண்ணியை ஊற்றி மூடிடுவான், கவுச்சி கலப்பான். ஏன்னா இவன் அப்படியே அழுதுனே இருந்தானா அடுத்த வேலையை யார் பார்க்குறது? அப்போ சோர்ந்து போய்கிற இவனுக்கு தெம்பு ஓணும். தெம்பு எப்படி கொடுக்குறது? ஹாஸ்பிட்டலில் போய் குளுக்கோஸ் ஏற்றினா வருமா? கடா வெட்டு. அதை சாப்பிட்ட உடனே இவனும் கடா மாதிரி ஆயிடுவான்.
தெம்பான உடனே அந்த வேதனையிலிருந்து தாண்டி வர்றதுக்கான வேகம் பிறக்கும்னு தான் இவ்வளோ விஷயங்களையும் சம்பிரதாயமாக வச்சுக்கிறாங்கம்மா. ஆனால் பிறந்தவன் இறப்பான், இறந்தவன் எல்லாம் உடனே ஒரு கூடு தயாராகிடும். கூடு தயாராகாமல் இவனால் இறக்கவே முடியாது. இழுத்துனாச்சும் உட்காருப்பான். எது வரைக்கும்? நிறைய ஜீவனை பார்த்துருப்போம் நம்ம. இழுத்துக்குனே இருப்பான், வருஷக்கணக்காக இழுப்பான். ஏன் இழுக்கிறான்? ஒட்டும் போனால் நல்லா இருக்குமே, அவனுக்கும் துன்பம், அவங்கள பார்க்குறவங்களுக்கும் துன்பம். ஏன் இழுக்கிறான்? இன்னொரு வீடு ரெடி ஆகலை. இன்னொரு வீடு ரெடி ஆகிற வரைக்கும் இந்த கூட்டுக்குள்ளே தான் இது இருந்து அவஸ்தைப்படணும். அங்கே ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கேருந்து இந்த கூட்டிலேருந்து பிரித்து எடுத்துன்னு போய் அந்த கூட்டில் புகுத்திடுவான். அப்போ இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் சூட்சமாக பல விஷயங்கள் இருக்குது. அது நமக்கு புரியாதனால கலக்கிறோம். புரிஞ்சுட்டா ஓரளவுக்கு தெளிவாயிடும். இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு ஐயா. இப்போ ஐயா நல்லா புரிய வச்சுட்டாரு. நீங்களும் வந்து நிறைய புரிய வச்சிருக்கீங்க.